ஃபார்ம்ல 1 or 2 எலமெண்ட்ஸ் யூஸ் பண்றீங்களோ, ஓகேங்களா, இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்களோ, அப்ப கண்டிப்பா என்ன செய்யலாம் அப்படின்னா இதை எல்லாமே ராப்பர் பண்ணிருங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பேரண்ட் மாதிரி ஒன்று வச்சிருங்க. இந்த பேரண்ட் யாரு அப்படின்னா ஃபார்ம் டேக். இந்த ஃபார்ம் டேக் வச்சு என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது, பட் நாளைக்கு இந்த என்ன சொல்றது பிஹெச்பி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தான் பார்க்கணும் அப்படின்னா இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ ஃபார்ம் எலமெண்ட்டுக்குள்ளார இது இருக்கணுமா அப்படின்னு கேட்டா அகைன் அது தேவையே கிடையாது. பட் இருந்தா என்ன அப்படின்னா நிறைய பெனிஃபிட் இருக்கு. அந்த பெனிஃபிட் என்ன அப்படின்னா ஒன்று நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் போயிருக்கோம், இல்லை பிஹெச்பியில் இருக்கும். ஸோ அப்போதான் உங்களுக்கு அது தெரியும். பார்த்தீங்க அப்படின்னா server.php அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது உங்களுக்கு தேவையில்லாதது இருந்தாலும் சொல்றேன். இந்த இடத்துல ஃபார்ம் எலமெண்ட்குள்ளார தான் போஸ்ட் மெத்தடு எந்த பேஜுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கேயுமே 1 or எலமெண்ட்ஸ். ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஃபியூச்சருக்காண்டி. ஓகே, நீங்கள் எப்பெல்லாம் ஃபார்ம் எலமெண்ட் இந்த மாதிரி எலமெண்ட்டை வாங்குறீங்களோ அப்போ கண்டிப்பாக ஃபார்ம் டேகை மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்புட் டைப்பை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்ல தெரியல எனக்கு. ஓகேங்களா? ஏன்னா இது ஃபங்க்ஷனாலிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் அதனுடைய ஐடியாலஜி தெரியும். ஓகே, விட்டுருங்க. ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்மளுடைய வெப்சைட்டுக்கு தேவையான வெப் எலமெண்ட்ஸ் ஓகேவா என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்ற சும்மா சொல்கிறேன். ஹெட்டிங், ஓகேங்களா? ஹெட்டிங்னா எனக்கு ஏதாவது ஒரு ஹெட்டிங் வேணும், சப் ஹெட்டிங் வேணும் அப்படின்னா H1லேருந்து H6 வரைக்கும் இருக்குது. ஓகேவா? நிறைய கண்டென்ட்டுக்கு பேராகிராஃப் டேக் இருக்குது. இமேஜ் வரணும் அப்படின்னும் போது இமேஜ் டேகே இருக்குது. ஓகேங்களா? அது போக ஒரு ஃபார்மில் வந்துட்டு இந்த மாதிரி நீ இதுக்காக தான் இருக்க அப்படின்னு சொல்கிறதுக்கு லேபிள் இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு இன்னொரு விஷயத்த நான் ஸ்பெஷலாக டிசைன் பண்ணி காட்டணும். இந்த எலமெண்ட்டில் ஒரு பேராகிராஃப் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துலையுமே ஒரு சில விஷயத்த மட்டும் நான் ஹைலைட் பண்ணி காட்டணும். அந்த இடத்துக்கு நம்ம வந்து ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு எலமெண்ட்டில் ஒரு பேஜில் இருந்து இன்னொரு பேஜுக்கு போகிறதுக்கு நம்ம ULLI யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக? தூக்கி வெயிலில் போட ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு போறதுக்கு ULLI யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டா? இல்ல ப்ரோ, ஆங்கர் டேக் ஆங்கர் டேக் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஆங்கர் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வரும்போது நம்ம ஆர்டர் லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் வரும்போது UL OL அந்த எலமெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எப்பெல்லாம் ஃபார்ம்ஸ் யூசர் கிட்ட இருந்து டேட்டாவை வாங்க போறீங்களோ அப்போ இங்கே இருக்கிற குமுலேட்டிவ் ஆஃப் இன்புட் டைப்ஸாக வாங்கிக்கலாம். டெக்ஸ்ட்டு, இமெயிலு, ஃபோன் நம்பரு, பாஸ்வேர்டு, இதெல்லாம். ராஜகுருவா குருமூர்த்தியா தெரியல, நம்பரை கொடுத்துட்டேன், வெளியே வந்துட்டு நான் ஓவர் பண்ணுறேன், எதுவுமே வரல. ஏதோ சம்திங் டேட்டா கொடுத்துட்டேன், வெளியே வந்துட்டு ஓவர் பண்ணுறேன், எனக்கு வருதே. நீ இதில் போய் கிளிக் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காத. அப்புறம் சங்கீத சுரங்கள் தான் இப்படி மேலே போய் ஜஸ்ட்டு ஓவர் பண்ணால் போதும். கிளிக் பண்ணிவிட்டு அதே நின்றுட்டு இருந்தா நீ ஏதோ சம்திங் என்டர் பண்ண போகிறேன்னு அது ரெடி ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ உன்னுடைய மவுஸ் கிளிக்கை வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓவர் பண்ணும். ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்கு அந்த புரியல நீ அதை தான் கேட்டுன்னு எனக்கு தெரியும். அது எப்படி நான் அங்கே டைப் அடிக்கிறது புரியல. ஓகே ஓகே, ஸோ இந்த மாதிரியான எலமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் இப்போ தேவையில்லை, அதெல்லாம் யாருமே யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஓகேங்களா? அது என்ன எதுக்காகனா யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா இப்போ டேட் அப்படின்னா நம்மளுடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு, மந்த்து, இயர் அப்படின்றத நம்ம பிளேஸ் ஹோல்டராக காட்டுவோம். இதே விஷயம் யூஎஸ்க்கு வந்து காட்டுவாங்களான்னா கிடையாது. அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மந்த்தை போடுவாங்க, அடுத்தது டேட்டை போடுவாங்க, இயர் போடுவாங்க. ஸோ இது வந்து அக்கார்டிங் டு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி அந்த பிளேஸ் ஹோல்டர் வந்து மாறும். அப்போ இந்த டேட் அப்படின்றது டிஃபால்ட்டாக ஒன்றே ஒரு விஷயத்த தான் செட் பண்ணி கொடுக்கும். இதுக்கு பதிலாக என்ன செய்வாங்க அப்படின்னா பிளகின்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஜேக்வரி கேலண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளகின்ஸ் இருக்கும். அதை தான் மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இப்போ அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் யூஸ் பண்ண கிடையாது. ஸோ அதை எனக்கு தெரியாத விஷயத்த நான் தொடரதே கிடையாது. ஓகேவா? சரி, இப்போ வரைக்கும் பார்த்தது எலமெண்ட்ஸ், வெப் எலமெண்ட்ஸ். இது எல்லாமே குண்டு கட்டாக போயிட்டு பையில் போட்டு மூட்டை கட்டி எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எடுத்துகிட்டு வந்ததை ஒன்று ஒன்றா தூசு தட்டி அதுக்கு பொட்டு வச்சு பவுடர் அடித்து அழக பார்க்க போகிறோம். அதாவது சிஎஸ்எஸ்க்குள்ளார வெற்றிகரமாக உள்ளார போகிறோம். ஓகேவா? சரி, இந்த சிஎஸ்எஸ் இதுக்கு முன்னாடி டேபிள் ஒரு கான்செப்ட் இருக்கும். ஓகே, அது பார்த்துக்கலாம்.
இந்த சிஎஸ்எஸ் இது என்ன பண்ணும் ஓகேங்களா? எப்பயும் சொல்ற மாதிரி தான், அது கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்டு, இது வந்து இது அது எக்ஸ்பென்ஷன் தேவை கிடையாது. சிஎஸ்எஸ் என்ன பண்ணும் அப்படின்னா HTML இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் டிசைன் பண்ணி கொடுக்கும். என்ன மாதிரியான டிசைன்னா அது பண்ணும் ஓகேங்களா? எப்படியெல்லாம் ஒரு HTML சிஎஸ்எஸ்ஸை எடுத்துட்டு வந்து நீ போய் அவனை போய் சரி பண்ணு, அங்கே பேர் அவன் சின்னதாக வச்சுருக்கான் பேர், அவனை கொஞ்சம் பெருசாக்கி விடு ஓகேவா, அவன் பெருசாக இருக்கான் பேர், அவனை கொஞ்சம் சின்னதாக இருக்கான், அதே மாதிரி கருப்பு கலராக இருக்கு பேர், அந்த கலரை மாற்றி விடு ஓகேவா. பேக்ரவுண்டு தொபர் வாழ்க்கையை இழந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கு, கலர்ஃபுல்லாக மாற்றி விடு, நிப்பான் பெயிண்ட் அடிச்சு விடு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் சிஎஸ்எஸ். இதை HTML எத்தனை விதமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இன்டர்ன்ஷிப் வந்த பசங்களுக்கு இது டபுள் தமாக்கா மாதிரி தான். இப்போ என்னென்ன சொல்ல போகிறோன்றது உங்களுக்கு முதல்ல தெரியும் கரெக்டா? ஓகே, ஒரு HTML சிஎஸ்எஸ்ஸை 3 விதமாக யூஸ் பண்ணலாம். எனிஒன்? பரவாயில்ல, யாரும் சொல்ல மாட்டீங்க, திட்டலான்னு வாய திறந்தேன். எக்ஸ்டர்னல். ஓகே, இன்லைன், இன்டர்னல், எக்ஸ்டர்னல். இல்லைனா டக்குன்னு அவங்க சொல்லிட்டாங்க எங்களுக்கு புரியலையே, அவங்களுக்கே இனிஷியலாக புரியல. ஓகே, இன்லைன், இன்டர்னல், எக்ஸ்டர்னல் ஓகேங்களா. நார்மலாக உங்களுக்கு இந்த இன்டர்னல் எக்ஸ்டர்னல் அப்படின்றது நீங்கள் காலேஜ் படிக்கிறதால உங்களுக்கு பரிச்சயம் ஆகிட்டு இருக்கும். லைக் கிளாஸோட வைவாக்கு வரவன் எல்லாமே, ப்ராக்டிக்கல் வைவாக்கு வரவன் எக்ஸ்டர்னல் ஒருத்தர் வந்திருக்காரா அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு. என்னவா இருக்கும்னா வெளியில இருந்து ஒரு பிஸ்கெட் தின்றவனை கூட்டின்னு வந்து உட்கார வைப்பாங்க ஓகேவா. இன்டர்னல்னா காலேஜில் இருக்கிறவனே பிஸ்கெட் தின்னுட்டு இருப்பான். ஓகே, இன்டர்னல் அப்படின்னா இந்த ஃபைலுக்குள்ளாரியே ஓகேவா. எக்ஸ்டர்னல் அப்படின்னா இந்த ஃபைலுக்குள்ளாரியே இல்லைன்னா கண்டிப்பாக இல்லை, வெளியில இருந்து ஒரு ஃபைலை எடுத்துட்டு வந்து உள்ளார எடுத்துட்டு வந்து வைக்கணும் ஓகேவா. என்னன்னா இன்லைனை விட்டீங்க அவன் கிடக்குறான். ஓகே, இன்லைன் அப்படின்றது என்ன அப்படின்னா டைரக்டா எலமெண்ட்ஸுக்கே போய் எழுதுறது தான் இன்லைன். டைரக்டா எலமெண்ட்ஸுக்கே போய் எழுதும். அது என்னன்னா எலமெண்ட்ஸ் அப்படின்னா ஃபார்ம்ன்றது ஒரு எலமெண்ட்டு, பாடி அப்படின்றது ஒரு எலமெண்ட்டு, டிவ்ன்றது ஒரு எலமெண்ட்டு, இதுக்கே டைரக்டா போய் எழுதுறது தான் இன்லைன். எக்ஸாம்பிள், இந்த இடத்துல ஒரு இன்லைன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். யாராவது பூத கண்ணாடி வச்சு கண்டுபிடிங்க பார்ப்போம். அவ்வளவுதான். ஸ்பேன்ல இப்ப எழுதிருக்கேன் பாருங்க, இந்த எலமெண்ட்டுக்கு நான் ஸ்டைல் எழுதியிருக்கேன் ஓகேவா. ஸ்டைல் ஈக்குவல் போட்டு என்ன சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி அதனுடைய வேல்யூ ஓகேங்களா. ஸ்டைல் இதுதான் சின்டாக்ஸ் ஓகேவா. ஸ்டைல்னு போட்டுட்டு நீங்க டைரக்டா ஒரு எலமெண்ட்டுக்கு எழுதுறது தான் இன்லைன் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மோஸ்டா யாருமே ப்ரிஃபர் பண்ணவே மாட்டாங்க ஓகேங்களா. எஸ்இஓ ப்ராசஸ்ன்னு ஒன்று இருக்கும், பட் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது என்னென்ன அப்படின்னா அது நம்ம எப்பயாவது என்ன சொல்றது கொஞ்சம் கிளாஸே போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நான் அதெல்லாம் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ்இஓ கதை ஒன்று சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் ஓகேவா. எப்போ நான் போராக இருக்குன்னு சொல்கிறேனோ அப்போ நீங்கள் அந்த டாப்பிக்கை எடுத்து சொல்லுங்கள், நான் சொல்கிறேன் ஓகே. இந்த விஷயத்த மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க. எந்தெந்த இடத்துக்கெல்லாம் இது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி என்னது வேலிடேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அது வேலிடேஷன் அப்படின்னா இங்கே நான் கிளிக் பண்ணும்போது இங்கே டேட்டா இல்லை அப்படின்னா இந்த பாக்ஸை ரெட் கலரில் காட்டுவாங்க. ரெட் கலரில் எரியுதுன்னா என்ன மீனிங் அப்படின்னா இந்த இடத்துல இதை கொடுத்துட்டு தான் நீ அடுத்த லைனுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி நம்ம வார்ன் பண்ணுறது. ஸோ அந்த இடத்துக்குன்னா நம்ம இன்லைன் சிஎஸ்எஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ நார்மலாக இன்லைன் சிஎஸ்எஸ் அப்படின்னா இப்போ இது இருக்கு பாருங்க, இந்த பாடிக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் ஒயிட் இருக்கு ஓகே. எத்தனை பேருக்கு இந்த என்ன சொல்றது பெயிண்ட் எல்லாம் தெரியும்? பெயிண்ட் யூஸ் பண்ணிருக்கீங்களா? ஆனா சின்ன வயசுல இந்தியா மேப் வரைஞ்சிருக்கேன், இதுல யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே, இப்ப டிஃபால்ட்டா இதனுடைய கலரும் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய கலர்னா என்னது பேக்ரவுண்ட் கலர். பேக்ரவுண்ட் வந்து என்னவா இருக்குன்னா ஒயிட் கலர்ல இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்னா எனக்கு இந்த கலர் பிடிக்காது, ஸோ இந்த கலர் மாத்துறேன். இப்போ என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா பேக்ரவுண்டே சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ சிஎஸ்எஸ்ல ரொம்ப ரொம்ப காமன் இங்கிலீஷ் தெரிஞ்சாலே போதும், நம்ம ஜமாச்சிடலாம். பேக்ரவுண்ட் இதுலயே ரெண்டு இருக்கு, பேக்ரவுண்ட் ஒன்று இருக்கும், பேக்ரவுண்ட் கலர்னு ஒன்று இருக்கும். பேக்ரவுண்ட் கலர் அப்படின்றது இந்த இடத்துக்கு யூஸ் பண்ண தேவையில்ல, ஒரு சில பேர் யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. அதுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கு, அது வந்து பேக்ரவுண்ட் இமேஜ்னு ஒரு ப்ராப்பர்ட்டி வரும், அது வரும்போது சொல்றேன். பேக்ரவுண்ட் அப்படின்ற ஒரு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி வச்சு நீங்க உங்களுக்கு தேவையான கலரை கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. இதை எப்படின்னா கொடுக்கணும், என்னவா கொடுக்கணும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ
பெயிண்ட்டை வச்சு என்னென்ன சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். பேக்ரவுண்டு கொடுத்துட்டேன். ஓகேவா? எனக்கு இந்த டெக்ஸ்ட் கலரே பிடிக்கல. ஓகேவா? இந்த டெக்ஸ்ட் கலரே பிடிக்கல. இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா கலரை சேஞ்ச் பண்றேன். கலர் இது எதுக்காக அப்படின்னா டெக்ஸ்ட் கலரை சேஞ்ச் பண்றதுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி. ஏதாவது ஒரு கலரை வந்து நான் கொடுக்குறேன், ஒயிட். ஓகேவா? பேக்ரவுண்டு அப்படின்றது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? இந்த டெக்ஸ்ட்டுக்கு இருக்குல்ல, டெக்ஸ்ட்டுக்கு வந்து நான் கலர் சேஞ்ச் பண்ணா இந்த கலரை நான் கொடுப்பேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த கலரை சூஸ் பண்ணிட்டு இதனுடைய ஃபாண்ட் ஃபேமிலின்னு ஒன்று இருக்கு. எனக்கு இது பிடிக்கல. வேற டைம்ஸ் இது ஒன்று எதையாவது ஒன்று அடுத்த ஓடி போடும். ஓகே, இந்த ஃபாண்ட் ஃபேமிலியை நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபாண்டோட சைஸ். ஓகேவா? இந்த விஷயம். ஹலோ மக்களே, இப்போ இந்த ஃபாண்டோட சைஸை நீ ஏன் செய்ய போயேன்னு பததிக செய்ய போயேன் 26 ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணின்னு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். பேக்ரவுண்டு, கலரு, ஃபாண்டோட ஃபேமிலி, ஃபாண்டோட சைஸ். ஓகேவா? இதே ஃபாண்ட்டை நம்ம என்ன செய்யலாம், இந்த டெக்ஸ்டையே நம்ம என்ன செய்யணும்னா அலைன்மெண்ட் பண்ணலாம். இது இருக்கு பாருங்க, இதை மாதிரி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா செலக்ட் பண்ணி பண்ணணும். அதுக்காட்டியும் ஓடி போச்சு. ஹலோ அப்படின்னு கொடுத்துட்டு இதை நான் என்ன செய்யறேன் அப்படின்னா இங்கே போ, இங்கே போ, இங்கே போ. இது ஒரு விண்டோவில் இது லெஃப்ட் சைடு. ஓகே, ஹலோன்னு இருக்கிறது லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு, இது ரைட் சைடு, இது சென்டர். ஓகேங்களா? ஸோ இது லெஃப்ட், இது ரைட்டு, இது லெஃப்ட், இது சென்டர். ஓகேங்களா? டெக்ஸ்ட் அலைன், டெக்ஸ்ட் அலைன். ஓகேங்களா? இன்னைக்கு நான் சொல்றத நீங்க இன்னைக்கே பண்ணணும்னு அவசியம் கிடையாது, பட் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? நான் இன்லைன் ஸ்டைல் எழுத போறேன். என்ன எலமெண்ட்டுக்கு எழுத போறேன் அப்படின்னா, ஓகேவா? ஸோ இப்போ இங்கே இவ்வளோ எலமெண்ட் இருக்கு. எனக்கு இந்த ஒயிட் கலர் தேவை கிடையாது. இந்த ஒயிட் கலர் தேவை கிடையாதுன்றத நான் எல்லா எலமெண்ட்டுக்குமே தேவை கிடையாதுன்னு எழுதணும். எல்லா எலமெண்ட்டுக்குமே தேவை கிடையாதுன்னு. இந்த எலமெண்ட் எல்லாமே எந்த இடத்துல தங்கி இருக்கு அப்படின்னா பாடியில கொடுத்து போயிடுங்க. சூப்பர், புரியல? ஹலோ, இதான் சொன்னீங்க. பாடியில கொடுத்து பாடி இதுல தான் இருக்கு. இப்போ நீங்க இதை இந்த மாதிரி கொலாப்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? இல்லை நான் ஃபார்ம் தானே அப்படின்னா ஃபார்மே பாடிக்குள்ள தான் இருக்கு. அப்போ நம்ம எந்த இடத்துக்கு எழுதனா எல்லாத்துக்கும் போய் சேரும் அப்படின்னா பாடி எலமெண்ட்டுக்கு நான் எழுத போறேன். உன்னுடைய பேக்ரவுண்டு ஒயிட் கலர்ல இருக்கு, எனக்கு அது சத்தியமா பிடிக்கல, நான் உன்னுடைய கலரை வேற மாதிரி சேஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டு ஸ்டைல் பேக்ரவுண்டு எல்லோ கிரீன் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் மேல நிற்க வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் விஷயம் நான் ஆட் பண்ணிட்டேன். எதை வச்சு நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்லைன் ஸ்டைல் வச்சு ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இன்லைன் அப்படின்னா HTML எலமெண்ட்டுக்கு டைரக்டாக போய் எழுதுறது தான் இன்லைன். சரி, இந்த இடத்துக்கு நான் எழுதிட்டேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபார்ம் எலமெண்ட்டை இப்படி மாற்றிட்டேன். ஓகே, முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் கலர் முடிஞ்சிச்சு. இந்த ஃபர்ஸ்ட் நேம்னு இருக்குல்ல, எனக்கு இந்த கருப்பு கலர் பிடிக்கல. நான் என்ன கலராக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா ஏதோ ஒரு கலர். ஓகேவா? என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுதானே லேபிளில் தானே இருக்கு, ஸ்டைல் கலர், டெக்ஸ்டோட கலரை நான் மாற்றுறேன். டொமேட்டோ அப்படின்னு கொடுக்குறேன். மாறிடுச்சு. டொமேட்டோன்னு கொடுத்தேன், மாறிடுச்சு. எனக்கு அந்த கலரும் பிடிக்கல. இப்போ இதுக்கு என்ன பண்ண போறேன்னா ப்ளூ கொடுக்குறேன். ப்ளூ கலர் கொடுத்தா ஓரளவு தெரியும். ஓகே, ஓரளவுன்றத எனக்கு அது தேவையில்லை. எனக்கு இதனுடைய ஃபாண்ட்டை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணால் நல்லா இருக்கும். ஓகேங்களா? இதனுடைய ஃபாண்ட் சைஸை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா அந்த டெர்மினேட்டர் இதை போட்டு இங்கே ஃபாண்ட் சைஸு போட்டு இங்கே எழுதிக்க வேண்டியதான் 15 பிக்சல்.
பிக்சல்ல கொடுக்குறேன். இது முதல்ல இருந்ததே பரவாயில்ல. 15 தேவையில்ல, 18 கொடுக்குறேன். 18 தேவையில்ல, 28 பிக்சல் கொடுக்குறேன். பெருசா வந்துருச்சு. ஓகேவா? நம்ம கேட்கலாம், ஆனா இது எப்படின்னா அது ஹெட்டிங் டேக் மாதிரியே வருது அப்படின்னா, டிஃபால்ட் டேக் என்னவோ அது வந்துடும். ஓகேங்களா? இப்போ ஹெட்டிங் டேக்குன்னு பார்த்தோன்னா ஒரு பேசிக் ஒரு இது இருக்கும், டிசைன் இருக்கும். என்ன அப்படின்றத இப்போ பாருங்க. ஹெட்டிங் அப்படின்னு ஒருத்தர் வரார். இதுக்குன்னு ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா ஃபாண்ட் வெயிட் அதிகமாக போட்டிருப்பாங்க. ஃபாண்ட் வெயிட்னா இதோ பாருங்க, இமெயில் அப்படின்றது சின்னதாகவும் இருக்கு, ஒரே ஒரு டைம் எழுதுன மாதிரி இருக்கு. இதை டபுள் டைம் பட்டை அடிச்ச மாதிரி இருக்கு பாருங்க. இதுதான் ஃபாண்ட் வெயிட்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இங்க இருக்குங்களா, இதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு இதோ இருக்கு பாருங்க. இதை எடுத்துட்டீங்க அப்படின்னா எது இருக்கு, இதை நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா டபுள் போல்டு பண்றது. ஓகேங்களா? அந்த மாதிரி பண்றது தான் இது. ஓகே, இது ஃபாண்டோட ஸ்டைல். ஓகேங்களா? ஃபாண்டோட டெக்கரேஷன் அது தேவை கிடையாது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த ஹெட்டிங்கையே நம்ம வேற மாதிரி பண்ணலாம். பேராகிராஃப் மாதிரி கூட டிசைன் பண்ணிக்கலாம். பேராகிராஃப்னா இதனுடைய ஃபாண்ட் சைஸை சின்னதாக்கிக்கலாம். ஓகேங்களா? எல்லாமே பண்ணலாம். ஸோ ஹெச்டிஎம்எலோட வேலை டிஃபால்ட்டாக என்கிட்ட என்ன இருக்கோ அதை நான் கொடுத்துருவேன். ஓகேவா? சிஎஸ்எஸ்ஸை வச்சு அதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இருக்கிறத இல்லைன்னு சொல்லலாம், இல்லைன்றதை இருக்குன்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள், ஹெட்டிங்காக இருக்கிறத பேராகிராஃபாக மாற்றலாம், பேராகிராஃபாக இருக்கிறத நீங்கள் ஹெட்டிங்காக மாற்றிக்கலாம். ஓகேவா? பை யூசிங் சிஎஸ்எஸ்ஸால். இப்போ நம்ம அதே தான் பண்ணியிருப்போம். ஆனால் லேபிள் அப்படின்னா சின்னதாக தானே இருக்கணும், அதெல்லாம் ஒரு வெங்காயம் கிடையாது. ஓகேங்களா? சிஎஸ்எஸ் வச்சு உன்னால ஒரு விஷயத்த சேஞ்ச் பண்ண முடியுது அப்படின்னா அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா ஃபாண்ட் சைஸை பெருசு பண்ணியிருக்கேன். டிஃபால்ட்டா ஹெட்டிங்க்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபாண்ட் சைஸை பெருசு பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ 3 ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம். பேக்ரவுண்ட் அப்படின்னு கொடுத்தா பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டி வந்துடும். ஓகேங்களா? கலரை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒயிட் கலர்ல இருக்கிறத நீங்க என்ன கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம். இன்னொன்னு, ஆனா எனக்கு இது 3மே இப்போ ஃபுல்லாவே இந்த செக்ஷன் எனக்கு இது வந்துருச்சு, எனக்கு அப்படி தேவை கிடையாது. எனக்கு ஒன்னொன்னும் ஒரு செக்ஷனா வேணும். இப்போ பாருங்க, இந்த ஃபார்ம் டேகுக்கு மட்டும் நான் ஸ்டைல் இதை கொடுக்குறேன். ஃபார்ம் டேகுக்கு மட்டும் இது செட் ஆகும். ஃபார்ம் டேகுக்கு மட்டும் இது செட் ஆகும். நான் இப்போ என்ன செய்ய போறேன்னா டிவ்னு ஒன்று கொடுத்துட்டு இதுக்கு ஒரு ஸ்டைல நான் கொடுத்துறேன். பேக்ரவுண்டு ரெட்டு, அரே பாய், மக்கள் தான். ஓகே, இப்போ ஒரு டிவுக்குள்ளார ஒரு இது வச்சிருக்கேன். இப்போ நீங்க இந்த கண்டென்ட் கொடுக்கலாம், அது வராது. அது ஏன் வராதுன்றதை நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்றோம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஃபார்முக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கேன், இந்த டிவுக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இல்லைனா எனக்கு மொத்தமாகவே ஒரே கலர் வரணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் இந்த பாடி டேக் கொடுக்கணும். செக்ஷனாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பேரண்ட் டேக்குக்கு கொடுக்கணும். அந்த செக்ஷனோட பேரண்ட் யாரோ அவங்க கிட்ட கொடுக்கணும். இப்போ நமக்கு பாடி வந்து மெயின் பேரண்ட், அதுக்குள்ளார 2 குழந்தைங்க இருக்கு. ஃபார்ம்னு ஒன்று இருக்கு, டிவ்னு இருக்கு. இந்த ஃபார்முக்குள்ளார நிறைய சைல்டு எலமெண்ட் இருக்கு. இந்த சைல்டு எலமெண்ட் எல்லாம் இது என்ன பேக்ரவுண்ட் செட் பண்ணியிருக்கோ அது கூட தான் ஒர்க் அவுட் ஆகும். அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எஸ், அப்வியஸ்லி அப்படி தான் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? இது தனி செக்ஷனாக மாறிடுச்சு, இப்போ இது தனி செக்ஷனாக மாறிடுச்சு. ஓகேவா? பேக்ரவுண்ட் அப்படின்றது ஒட்டு மொத்தமாக இல்லாமல் நம்ம பர்டிகுலர் ஒரு செக்ஷனுக்கு மட்டும் டார்கெட் பண்ணலாம் அப்படின்றது தான் சொல்கிறேன். ஓகேவா? அகைன் எனக்கு இந்த டெக்ஸ்ட் இப்படி இருக்கு, இதனுடைய கலரை சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் ஒரு டைமும் இந்த இடத்துல போயிட்டு என்ன சொல்றது, இந்த H1க்கு போயிட்டு ஸ்டைலு என்ன சொல்றது, இது ஒன்று ஸ்டைலு கலரு ஒயிட்டு அப்படி கொடுத்துட்டு இப்படி வரீங்க. ஓகே, ஒயிட்டு நல்லா தான் இருக்கு. இப்போ ஃபாண்ட் சைஸு, இப்போ எக்ஸாம்பிள் ஃபாண்ட் சைஸ் கொடுங்க 18 பிக்சல் அப்படின்னு கொடுங்க. ஏம்ராதி ஓகே, முதல்ல கொடுத்ததோட சின்னதாக இருக்கு. ஸோ எனக்கு ஃபாண்டோட சைஸ் வேரியன்ட்டு நான் அதை பார்த்துக்கிட்டே இருந்தால் எனக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது நான் சேஞ்ச் பண்ணுறது எனக்கு அப்ரூட்டாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஓகே. இல்லைனா ஒரு டைமும் போயிட்டு 18 18 18
இது போயிட்டு ஒரு 25 அப்படின்னு கொடுக்குறேன். இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும். நம்ம அகைன் அண்ட் அகைன் போயிட்டு ஸ்க்ரீனுக்கு பெட்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரைட் கிளிக் பண்ணுங்க, இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல வந்துடும். நம்ம என்னென்ன ஸ்டைல் அங்கே கொடுத்துருக்கோமோ அது இங்கே வரும். இதை நீங்கள் ஒன்றா இன்க்ரீஸ் பண்ணணும்னா அப் ஆரோ அழுத்துங்க. 10 வரணும் அப்படின்னா எங்கடா அது ஷிஃப்ட் அழுத்திக்கிட்டு அப் ஆரோ அழுத்தணும். 10 வரணும் அப்படின்னா ஷிஃப்ட் அழுத்திக்கிட்டு அப் ஆரோ. ஓகேங்களா? அப்படி பண்ணும்போது என்னென்ன தெரியும் அப்படின்னா, இங்க என்ன சேஞ்சஸ் நடக்குதோ அதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? எனக்கு இந்த விண்டோ இங்க கீழே தேவையில்ல, சைட்ல வச்சுக்கணும் அப்படின்னா இந்த 3 டாட் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வரணும் அப்படின்னு, சைட்ல வேணும் அப்படின்னா இதை கொடுத்துருங்க. இது இந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ நம்மளுடைய எலமெண்ட் இங்க இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, கதமோகையா 80 பிக்சல் அப்படின்னு வச்சிருக்கேன். ஓகே, இது மஞ்சள் நோட்டீஸ் அடிக்கிற மாதிரி பக்காவா இருக்கு. எனக்கு இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணா திரும்ப ஓடி போயிடும். ஐயோ போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, கையோட கையா இதை அப்டேட் பண்ண உடனே இந்த சேஞ்சஸை காப்பி பண்ணிட்டு நம்மளுடைய சிஎஸ்எஸ்ல வந்து நம்மளுடைய ஃபைல்ல வந்து அப்டேட் பண்ணிடணும். ஒன்ஸ் நீங்க அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெஃப்ரெஷ்ல நீங்க 100 நாள் நின்னா கூட அது அப்படியே தான் இருக்கும். இல்லை இந்த இடத்துல மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன், ஓகே ரெட்டு தேவையில்ல, சாரி ஒயிட்டு தேவையில்ல, வேற ஏதாவது கலர் அப்படின்னு சொல்லிட்டு இது நல்லா இருக்கு, இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போயிடும். ஓகேங்களா? ஸோ இங்க சேஞ்ச் பண்ண உடனே நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இங்க அப்டேட் பண்ணிடணும். புரியுதா? புரியுதுண்ணா. ஹலோ, ஓகே சரி, ஓகே இப்போ இது முடிஞ்சிருச்சு. சரி ஓகே, இப்போ என்னென்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா 3 விதமா சிஎஸ்எஸ்ஸை ஹெச்டிஎம்எல்ல ஆட் பண்ணலாம். 1 இன்லைன், இன்டர்னல், எக்ஸ்டர்னல். இன்லைன் அப்படின்னா ஹெச்டிஎம்எல் எலமெண்ட்டுக்கு டைரக்டா போய் எழுதுறது. எக்ஸாம்பிள், பாடி டேக்குள்ளார தான் எழுதணும், பாடி டேக்குக்கு வெளியே வந்து எழுதக்கூடாது. பாடி டேக்ல ஸ்டைல் ஈக்குவல் அப்படின்னு போட்டு எழுதணும். ஓகேங்களா? இதெல்லாம் சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? சரி, சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டியில பேசிக்கா நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, பெயிண்டை வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, பேக்ரவுண்டு ஒரு டெக்ஸ்டுக்கான கலரை சேஞ்ச் பண்றதுக்கு கலரு. ஓகேங்களா? அதை ஃபாண்ட் ஃபேமிலினா ஒன்று இருக்கும். ஓகே, அதையும் நம்ம சும்மா ஒரு இது பார்த்துக்கலாம். இப்போ இதனுடைய ஃபாண்ட் ஃபேமிலியை நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி இங்கே வந்துடுங்க. இங்கே வந்துட்டு ஃபாண்ட்டு ஃபேமிலி அப்படின்னா டிஃபால்ட்டாக இங்கே நிறைய இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு இது எது வேணுமோ, எப்படியும் நமக்கு இதுதான் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம போயிடும். ஆல்வேஸ் புல்லிங்கோ. ஓகே, இந்த இதுக்கே போயிடுவோம். ஹலோ மக்களே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய விஷயம் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா? டிஃபால்ட்டாக இருக்கிற விஷயத்த என்னால் சிஎஸ்எஸ்ஸை வச்சு சேஞ்ச் பண்ண முடியும், கண்டிப்பாக முடியும். ஓகேவா? இது நம்ம பண்ணியாச்சு. இதுலேயே அட்வான்ஸு ஃபாண்ட் ஃபேமிலிலாம் இருக்குது, அது போக போக பார்ப்போம். ஓகேங்களா? சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டியில் நம்ம பார்த்தது பேக்ரவுண்டு, கலரு, ஃபாண்ட் ஃபேமிலி, ஃபாண்ட் சைஸு. ஓகேவா? டெக்ஸ்ட் அலைன் இப்போ தேவை கிடையாது, அது அடுத்தது பார்ப்போம். டெக்ஸ்ட் அலைன்னா இங்கே இருக்குது, இது இங்கே வரும். ஓகேங்களா? அது ஏன், எதுக்கு, எப்படி வருது அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுமையாகவே பார்ப்போம். ஸோ